எல்லாரும் வந்து அமிதேஷ் இப்போ சமத்தா போகிறானா, ஃபஸ்ட்டு டே வந்து வீடியோவில் பார்க்கும்போது அழுதானே, இப்போல்லாம் ஓகே ஆகிட்டானான்னு கேட்டிருந்தீங்க. அவன் ஃபஸ்ட்டு 2 டேஸ் தான் அழுதான். அதுவுமே இந்த ஸ்கூல் வேண்டாம், ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படியெல்லாம் அழலை. அவன் ஆல்ரெடி அங்கன்வாடி பால்வாடி ஸ்கூலுக்கு ஒரு 4 மந்த்ஸ் போனதால் அங்கே ரொம்ப அடாப்ட் ஆனதால் அந்த ஸ்கூல் தான் வேணும், பெரிய ஸ்கூல் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் கேட்டுட்டு அழுதுட்டு இருந்தான். பட் 3 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டான். ஹஸ்பண்டும் நானும் சொல்லிக்கிட்டே இருந்தோம், இதுக்கப்புறம் அமிதேஷ் பிக்கன் ஆகிட்டீங்க, இந்த ஸ்கூலுக்கு தான் போகணும்னு சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் ஆகி இப்போ சார் ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருக்காரு. வெண்பொங்கல் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வாங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அந்த மிளகு ஜீரத்தை முழுசாக போடாமல் நல்லா வறுத்து நல்லா மேஷ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா பொடி பொடி ஆகிடும். அதுக்கப்புறம் வெண்பொங்கலை செஞ்சிங்கன்னா எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் நாம் கூட தூக்கி போடாமல் அப்படியே சாப்பிட்டுடலாம். இன்றைக்கி அமிதேஷ்க்கு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கல்ல பால் பவுடர் போட்டு லட்டு மாதிரி முந்திரி பருப்பெல்லாம் வச்சு கொடுத்தோன்னே சாருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவனுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் இன்னொரு பெரிய குழந்தை இருக்காங்க, ஹஸ்பண்டுக்குமே சேர்த்து அதை தான் செஞ்சு இன்றைக்கி ஸ்நாக்ஸ்